ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இதுவரை டாப் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு போன வீடியோவில் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருந்தேன். 2024 கிட்டத்தட்ட முடிய போகுது. 2024 ஏகப்பட்ட மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கும். அதில் குறிப்பிட்ட சில மூவிஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த குறிப்பிட்ட சில மூவிஸ் நான் ஒரு 4 கேட்டகரி வச்சிருக்கேன். அந்த 4 கேட்டகரியில் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்து லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதே சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திஸ் லேஸ் ரிவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ வீடியோக்கு போக முன்னாடி அந்த கேட்டகரி ஸ்பெட் சொல்கிறேன். ஸோ இது ஒரு டயர் லிஸ்ட்டாக தான் பண்ண போகிறோம். டயர் லிஸ்ட்டில் மொதல் விஷயம் சூப்பர் சாட்டிஸ்ஃபைனா பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்து பண்ணதை விட பெட்டராக அந்த மூவி இருந்திருக்கும். அண்ட் எதிர்பார்த்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்திருக்கும். அதான் சூப்பர் குட் ஃபிலிம், சம மூவின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் சூப்பர் சாட்டிஸ்ஃபைட். ஓகேஷ் ஃபிலிம்னா பார்க்கலாம் மட்டும் நல்லா இருக்குது. அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பராக இல்லை, ஆனால் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறது தான் சூப்பர் சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் இருக்கிற ஆவரேஜ்ங்கிறது, அதாவது இந்த படம் நல்லா தான் இருக்குது, பட் சில ஃப்ளாஸ் இருக்குது, ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லக்கூடிய ஒரு மூவிஸ். ஒஸ்ட் ஆர் ஷிட் தான் தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ ஒஸ்ட் ஆர் ஷிட் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம டயர் லிஸ்ட்டை பார்ப்போம். ஓகே, இதான் கைஸ் நான் கிரியேட் வச்சிருக்க டயர் லிஸ்ட். அந்த 4 கேட்டகரி சொல்லி அந்த 4 கேட்டகரி இருக்கா. ஸோ டயர் லிஸ்ட் கிளம்பி நிறைய கிளம்பிடுறீங்க. இது என்னோட டயர் லிஸ்ட். ஸோ இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 44 மூவி பார்த்துட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுதான் அந்த டயர் லிஸ்ட்டில் நம்ம அடைக்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதல்ல எந்த படத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம சைல்ட்ஹுட் ஃபேவரட்லேருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஸோ குங்ஃபு பேண்டா ஓகேஷான ஒரு மூவிங்க. ஸோ நல்ல மூவி தான். நிறைய செட்பேக்ஸ் வந்துருக்கும். ப்ரீவியஸ் மூவியோட கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ஒரு ஓகேஸ் ஃபிலிமாக தான் ஃபீல் ஆயிருந்துச்சு. அண்ட் நிறைய இடங்களில் நம்ம பேண்டாவை ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி தெரிஞ்சாலும் சில இடங்கள் கொஞ்சம் பரவாயில்லாமல் போயிருந்துச்சு. ஸோ இது ஒரு ஓகேஸ் ஃபிலிம் அண்ட் நாஸ்டாலஜியாவை தூண்டுறதுனால இது அந்த குட் கேரியரில் வைக்கிறேன். இல்லைனா சின்னதாக பிசை தட்டினா கூட இது ஒரு ஆவரேஜ் லிஸ்ட்டில் வந்திருக்க வேண்டிய ஒரு படம். அடுத்த படம் மழை பிடிக்காத மனிதன். இது எங்கே போடலாம்? இதெல்லாம் யோசிக்கவே வேணாம், ஒஸ்ட்லேயே தூக்கி போட்டுடலாம். ஒரு மனிதன் தன்னோட கரியர் கிராஃபை அழிக்கிறதுக்கு தானே போராடிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் நம்ம விஜய் நேசனோட ஒரு கதை சுருக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவர் உருவாக்கினோட கரியர் கிராஃபை அவரே அழிச்சிட்டு இருக்காரு. இதை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அடுத்து என்ன? ஓகே, தளபதி ஃபிலிம் கோட். ஸோ கோட் இட்ஸ் ஆவரேஜ் ஆர் ஓகே ஃபிலிம், பிகாஸ் இதில் நிறைய ஃப்ளாஸ் இருக்கும், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் பட்டிங்க அப்படின்னா இதே ஸ்டோரியோட இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். டேக் இட் ஃபார் கிராண்டடாக கொடுத்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் உண்மையுமே அமைஞ்சிருக்கும். பட் ஆனால் தளபதிங்கிற ஒரு ஆக்டருக்காகவே பார்க்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஃபிலிம், ஒன் டைம் வாட்சபிள். ஸோ இந்த படத்தில் ஒரு வேளை நம்ம தளபதி நடிக்கல அப்படின்னா இந்த படம் முதல் ஷோலேயே பப்படமாக இருக்கும், இல்லை வாஷ் அவுட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு வசமான மூவியாக தான் வந்துருந்துச்சு. ஸோ மற்றபடி சொல்லணும்னா இட்ஸ் ஓகேஷ் ஃபிலிம், அவ்வளோதான். நிறைய ஃப்ளாஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அடுத்து லப்பர் பந்து சூப்பர் சாட்டிஸ்ஃபைடும். ஒரு எதிர்பார்க்காதப்போ வந்து சிக்ஸராக அமைஞ்ச படம் தான் இது. பால்லே சிக்ஸர் மாதிரி இந்த டேரக்டரோட படமே சிக்ஸர், அவ்வளோ சூப்பராக அமைச்சிருந்தாங்க. ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட். அடுத்து லக்கி பாஸ்கர், இதுவுமே ஒன் ஆஃப் த சிக்ஸர் அப்படின்னு சொல்லலாம். செம்மையாக அமைஞ்ச வெல் மேட் மூவி. அண்ட் இந்த பேங்கிங் அண்ட் ஸ்டாக் பற்றி நிறைய விஷயங்கள் நல்லாவே பேசியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் இன்னும் டீட்டெயிலாக பேசலை. ஆனால் உண்மையுமே ஒரு நல்ல மேக்கிங் மூவி சொல்லலாம். கேப்டன் மில்லர் ஓகே, அவ்வளோதான். குட் நல்ல மூவி தான். இதுவும் ஒரு 100 மூவி தான். வந்தப்போ அடித்தாங்க, இப்போ நிறைய பேர் சில பேர் பாராட்டி தான் இருக்காங்க. எனக்கு இது ஒரு நல்ல ஃபிலிமாக தான் அமைஞ்சிருந்துச்சு. அப்புறம் ரத்னம், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஹரிசாரோட கரியர் கிராஃப் அப்படியே இறங்கிட்டே போகுது. இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரியணும்னா நம்ம சேனலில் ஒரு ரோஸ்ட் வீடியோ இருக்கும், பாருங்கள். கடைசி உலகப்போர் எங்கே ஓகே, பெருசாக ஒன்றும் இருக்காது. இஷ்டத்துக்கு ஒரு ஸ்டோரி எழுதி வச்சுருந்துருப்பாங்க. எந்த ஒரு லாஜிக்கெலாம் நீங்கள் எதிரே பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தை இந்த லிஸ்ட்டில் வைக்கிறேன். அடுத்த படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவி. நான் பார்த்ததுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட் அமைஞ்ச மூவி. டைம் கிடச்சா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இதுவுமே ஒரு டெபியூட் டேரக்டரோட மூவி, அவ்வளோ சூப்பர் பண்ணிப்பாங்க. கருணாஸோட ஆக்டிங் இருக்கட்டும், அது செமையாக இருக்கும். அந்த படத்தில் கிளைமேக்ஸ் பார்த்து கண்டிப்பாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு வர்த்தி ஃபிலிம் தான். டைம் கிடச்சா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் ராயன், இதுவுமே ஒரு ஓகேஷ் ஃபிலிம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு டேரக்டர் பண்ணாங்க, செகண்ட் ஆஃப் வேறு டேரக்டர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம். அண்ட் அடுத்த மூவி டிமாண்டி காலனி. யா, இட்ஸ் அ ஓகே ஃபிலிமா, குட் ஃபிலிமா, குட், அவ்வளோதான். இது சூப்பர் சாட்டிஸ்ஃபைலாம் போட முடியாது. எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லைனாலும் ஓகே, ஒன் டைம் வாட்சபிளாக ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. அதனால் இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அண்ட் அடுத்த மூவி பிரதர் ஒஸ்ட்டு. அடுத்த மூவி காட்ஜிலா காங். வில்லன் மட்டும் பெட்டராக பண்ணியிருந்தா உண்மையிலுமே சூப்பர் மூவிலே போட்டிருந்திருப்பேன். அடுத்த படம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அண்ட் மகாராஜா சூப்பர் சாட்டிஸ்ஃபைட், வேறு லெவல் மூவி. நம்ம விஜய் சேதுபதி கம்பேக் கொடுக்க மாட்டா சொல்லும்போது ஒரு சோசியல் இஷ்யூ பேசக்கூட ஒரு படத்தில் கொடுத்தாரு பார்த்தீங்களா, தட்ஸ் மாஸ்டர் பீஸ். அண்ட் கருடன் ஓகே, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பட் ஓகே எனக்கு இருக்கணும். அண்ட் வெனம் ஆவரேஜ் தான், ஒன் டைம் வாட்சபிள் தான். நிறைய ஃப்ளாஸ் கண்டிப்பாக இருக்கும், பட் லாஸ்ட் படம்னு சொல்லி அந்த படத்தை ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டியூன் பார்ட் 2 வெரி குட் செம்ம சூப்பர் சாட்டிஸ்ஃபைட் மூவி. ஹாலிவுட்லேயே ஒன் ஆஃப் த குப்பை. ஒரு ஃபேன் பேஸை எப்படி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு இந்த படத்தில் கிரியேட்டர் இருந்தால் கற்றுக்கணும். அந்த படத்தில் பேர் கூட நான் சொல்ல விரும்பலடா. அண்ட்
டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கண்ணியாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை இங்கே தான் வைப்பீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா இந்த படத்தை பார்க்காம என்னடா பண்ணுறீங்க, போய் பாருங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபிலிமை தான் அமைச்சிருப்பாங்க. சூப்பர் மூவியாக இருக்கும். மெய்யழகன் மாஸ்டர் பீஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. என்னோட அந்த பர்சனல் ஃபேவரட்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்கல, பட் ஆனால் அதுக்கு வேறு எந்த ரீசனும் இல்லைப்பா, அதான் ரீசன். ஸோ லிட்டரலி சொன்னால் ஒன் ஆஃப் த சூப்பர் மூவி. டைம் கிடச்சா இப்போ மாதிரி அட்லீஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபியூரியோஸா. அண்டர் ரேட்டடுக்குன்னு ஒரு முகம் இருந்தால் இந்த படம் தான். உண்மையிலுமே வெல் மேட் மூவி, ஆனால் ஒரு அண்டர் ரேட்டடான மூவி. பாக்ஸ் ஆஃபீஸில் பிக்கஸ்ட் பாம், அதாவது பிக்கஸ்ட் ஃப்ளாப், ஆனால் ஒரு ஒர்த்தியான ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து எதுக்கடா சீக்குவல் எடுக்கிறீங்கன்னு இன்னொரு தடவை கேட்க வச்ச டபுள் ஐ ஸ்மார்ட். குப்பைக்கு எக்ஸாம்பிள்லாம் இந்த படத்தை சொல்லிட்டு போயிடலாம். அவ்வளோ கிளம்ப படம் இருக்கும். வேட்டையன் இஸ் அ குவைட் இன்ட்ரெஸ்டிங் மூவி. இதுலேயுமே செகண்ட் ஹாஃப் ஆவரேஜாக தான் இருக்கும். குட்டில் வைக்கிறதா ஆவரேஜில் வைக்கிறதானு தெரியல. ஒரு நல்ல சோஷியல் இஷ்யூ பேசியிருக்காங்க, அதுக்கும் குட்டில் வைக்கிறதா ஆவரேஜாக தான் பேசியிருக்காங்க. அதனால் ஆவரேஜில் வைக்கிறதான்னு ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஒரு ஆவரேஜ்லேயே வைப்போம், ஆனால் பட் இது ஒரு நல்ல ட்ரை, அதனால் குட்டில் வைக்கலாம். அயலான் அதுவுமே ஆவரேஜ் தான். பெருசாலாம் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போனவனுக்குமே எனக்கு அது ஆவரேஜ் தான் ஃபீல் ஆச்சு, அதனால தான் வைக்கிறேன். தேவரா ஒஸ்ட்டு ஷிட்டுன்னு சொல்லி பொட்டுக்காளி குவைட் இன்ட்ரெஸ்டிங் மூவி. நல்லாயிருக்கும், உண்மையாக நல்லாயிருக்கும். அண்ட் இந்த எண்டிங் பற்றி நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்திருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு ஒரு எண்டிங் இல்லாமல் ஓப்பன் எண்டிங்காக விட்டது தான் ஒரு நல்ல முடிவு. பிகாஸ் இதை வந்து ஒரு க்ளோஷர் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட இந்த படத்தை முடிச்சிருப்போம், நம்ம யாரும் பேசியிருந்திருக்க மாட்டோம். ஒரு ஓப்பன் எண்டிங் விட்டது தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அமரன், இந்த படம் இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. செம்மையான ஒன் ஆஃப் த பெஸ்ட் பயோகிராஃபி அந்த மாதிரி சொல்லிடலாம். கரியர் பெஸ்ட் மூவி இப்போ சிவகார்த்திகேயன். தங்கலான் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். அரண்மனை 4மே ஒஸ்ட்டு தான், ஆனால் மூளை கழட்டி வச்சுட்டு பார்த்தா ஒரு நல்ல ஃபன் வாட்சாக இருக்கும். ஒன் டைம் வாட்சபிள். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க, செம்ம மூவி. இதை தேட்டரில் பார்க்கறதுக்கு தைரியம் இல்லாமல் ஓடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். அந்தளவுக்கு ஹாண்டிங்கான மூவியாக இருந்துச்சு. அண்ட் டெட்புல் அண்ட் உல்வரின் போ மேலே விழுந்துட்டு இருக்க மார்வலை கை தூக்கி விட்ட படமாச்சே, நம்ம கை விடுவோமா? கங்கு ஆவரேஜில் போடலாமா, ஒஸ்ட்டில் போடலாமா? ஃபஸ்ட்டு தான் ஏற்படுத்தின ஹைப்பை சுத்தமாக சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்போ இந்தியன் 2 கமலஹாசன் சார்ன்னு சொன்னால் நிறைய லெஜெண்டரி மூவிஸ், லெஜெண்டரி டெக்னாலஜி ஞாபகம் வர சமயத்தில் இப்படி ஒரு குப்பை ஞாபகம் வரும் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இந்த படத்தை பற்றி ஒரு ஸ்பெஷல் விஷயம் சொல்லணும்னா, ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கூட ஒர்த் இல்லாத ஒரு படத்தை நம்ம சங்கர் சாரில் கொடுக்க முடியும்னு நிரூபித்த ஒரு மூவி விடுதலை 2. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். குட் ஆர் ஆவரேஜ் தான். ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். நிறைய விஷயங்கள் ஃப்ளாஸ் அமைஞ்சிருந்துச்சு, கண்டிப்பாக மாற்றிருந்துருக்கலாம். வெற்றிமாறமே நிறைய இன்டர்வியூஸ் வைப்பாங்க, நாங்கள் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பின மூவி வேறு, இந்த மூவி வேறுன்னு. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கடுப்பு தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் கம்மிங் டு சூர்யா சாட்டர்டே, இட்ஸ் அ குட் மூவி. ஒன் டைம் வாட்சபிளான ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிமாக வச்சுருந்துருப்பாங்க, அதுவுமே நல்லாவே இருக்கும். கல்கியும் ஒரு ஆவரேஜ் ஓகேயான ஃபிலிம் தான், அதுவும் இல்லை கல்கி குட். கடைசியாக சொல்லணும்னு வச்சுருந்தேன், அதுதான் மார்ட்டின். இந்த படத்தை பற்றி சிம்பிளான ஒரு வார்த்தை சொல்லணும்னா, ஒலிம்புக்குன்னு படம் எடுத்து பேர் வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படம். ஸோ டயர் லிஸ்ட் அப்படிங்கிற முடிச்சிட்டோம். ஸோ டயர் லிஸ்ட் சில பேர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட ஸ்டைல் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்க. அண்ட் வாய்ஸ் லேட்டாக பிரேக் ஆகும். பஸ் டயர் லிஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக தான் பண்ணியிருந்தேன். ஸோ பிரேக் ஆயிருந்தா ஸோ சாரியை போட்டு வழக்கமாக சொல்கிறேன். அந்த வீடியோஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் நிறைய மூவிஸ் இருந்திருக்கும். அந்த மூவிஸ் பற்றி உங்களோட தாட்ஸ் அண்ட் உங்களோட டாப் 5 மூவிஸ் இந்த இயரோட கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் உங்களோட சோதிச்ச அந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கும் பண்ணிருங்கப்பா. ஸோ இதுவே ரொம்ப நேரம் வந்துட்டு நினைக்கிறேன், இதுக்கு மேலே இலக்க விளம்பல. ஸோ வழக்கமாக சொல்கிற ஒரு டேலை கூட முடிச்சிடுறேன். இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். லேஜரி ஷைனிங் ஆஃப்டர்டா.